இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த அந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து மாறி இருக்கிறது, உடைஞ்சிருக்கிறது. இப்போ திமுகவுக்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் வாக்குகள், இந்த நலத்திட்டங்களால் கிடைக்கக்கூடிய சில பெண்களுடைய வாக்குகள், இதில் இந்த தாவேக்கா கை வைக்க போகுது. நாம 210 தொகுதிகளும் பார்க்குற போது தாவேக்கா வந்து கேண்டிடேட்டே நிறைய பேருக்கு தெரியாது. விசில் சின்னம் விஜய் இந்த மோத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க ஒழிய கேண்டிடேட்ன்றதே பிரச்சாரத்தில் கூட பெருசாக ஈடுபடலை. நிறைய தொகுதிகளில் தெரியல. லயனா டேட்ஸ் இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். AAA with specialization in electric vehicles and energy engineering. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த அந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து மாறி இருக்கிறது, உடைஞ்சிருக்கிறது. பெண்களுடைய அந்த எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்றது வந்து விஜயே அடிக்கடி அதை பேசுகிறாரு. உங்கள் பையன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் புள்ள அப்படின்னு அந்த விஷயத்தை அவர் தொடர்ந்து பேசுகிறாரு. பல இடங்களில் பெண்கள் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, கேண்டிடேட்லாம் போகிறாங்கல்ல ஓட்டு கேட்டு, நீ கவலைப்படாதப்பா, வந்துட்டான்ல என் புள்ள, அவனை பார்த்துக்கிறது என் வேலை அப்படின்னு இப்படி பேசுகிறாங்க. பெரம்பூர்லாம் நான் வந்து பேட்டிலாம் எடுத்திருக்கோம். ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப சாதாரணமாக, என் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், வேறு யாருக்கு கொடுப்பேன் அப்படின்ற அளவில் பெண்கள் வந்து அப்படி எடுத்து பேசுகிறது அப்படின்றது உள்ளபடியே அதெல்லாம் வந்து அதை சம்பாதிக்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கோ ஒரு கனெக்ஷனோ உருவாக்குவது அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு திரை நட்சத்திரமாக இருந்து அவர் அதை சம்பாதித்தது, அதை அப்படியே அரசியல் ரீதியாக அவர் வந்து அதை வந்து கொண்டு வராரு அப்படின்னும் போது அதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், அந்த பெண்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே மாதிரி முஸ்லீம் பெண்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து சமீப காலமாக இந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் அவங்க வந்து தொடர்ச்சியாக திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தொடர்ந்து சிறுபான்மை சமூகம் இருந்திருக்குது. இந்த முறை அந்த பேட்டர்ன் வந்து பல இடங்களில் அது பிரேக் ஆகிருக்கு. இஸ்லாமிய பெண்கள் நிறைய பேர் போய் விஜய்க்கு ஓட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஓட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த பெண்கள், இளைஞர்கள்லாம் வந்து பெரிய அளவில் போய் ஓட் போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயர்கள் பேரவை ஒரு கட்டளையை கொடுக்குறாங்க. அதையும் வந்து ஆயர்களே சேலஞ்ச் பண்ணுறாங்க சமூகத்துக்குள்ள, இது சரி கிடையாது, நீங்கள் ஏன் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, ஆயர்கள் என்பவர்கள்லாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு பொதுவானவர்கள், ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு கன்ஃபரன்டேஷனும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள் நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு வாக்களிக்கக்கூடாது அப்படின்னா வாக்குவாதம் பண்ணுறாங்க, விதண்டாவாதம் நடக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு தேர்தலில் இந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி வந்து இருந்தது கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு வந்து கம்யூனிட்டிஸ்குள்ளே இருந்தது கிடையாது. அதே மாதிரி எல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியர் சமூகம், இந்த சமூகத்தில் உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கேவுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் அப்படின்னும் போது அந்த ஓட் பேங்க் வந்து இன்றைக்கி இந்த பக்கம் தாவேக்கா பக்கம் ஷிஃப்ட் ஆகுதோ அல்லது அவங்க தாவேக்காவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மாறுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீனவர்கள் வந்து உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து இந்த கோஸ்ட் வரைக்கும் நீங்கள் ராயபுரம் வரைக்கும் அதை தாண்டி போனால் கூட படகுகளில் வந்து தாவேக்கா கொடியை கட்டக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு புது விஷயங்களை வந்து அவங்க தானாகவே அதை எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. பல இடங்களில் நீங்கள் வந்து தாவேக்காவுடைய இந்த கூட்டங்களுக்கோ அல்லது இந்த கவரேஜ்க்கோ போகும்போது இந்த பூத்துலலாம் உட்காரக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்டு அதிமுகலேருந்து வந்தவர்களோ அல்லது இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் ஒரு தோரணை இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாமானியர்கள், வேலை பார்க்கக்கூடியவங்க, காலையில் வேலைக்கு போவாங்க, மத்தியானம் இல்லை ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா லீவ் போட்டு வந்து உட்காந்து வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சாதாரண ஆட்கள் வந்து களம் ஆடுகின்ற ஒரு தேர்தலாக இது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சிருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய ரோல் அப்படின்றது முக்கியம். செஃபாலஜி, அதாவது தேர்தல் வாக்கு அரசியலை முழுவதுமாக படித்து கற்று உணர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் சொல்வதை வந்து நான் பெரிய அளவில் மறுக்க போகிறதில்லை.
மே 4க்கு பிறகு நம்ம வந்து அதாவது ஆங்கிலத்தில் இன்ஃபார்ம்டாக பேசலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தகவல் அறிந்து நம்ம பேசலாம். இப்போ வந்து நாம் இந்த குருடர்கள் யானையை பார்க்குற கதையில் தான் கதை மாதிரி தான் இருக்குது நம்ம இப்போ பேசுகிறது. ஒரு வாதத்துக்கான நம்ம பேசிக்கலாம். ஆமாம். இப்போது இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மனக்குறை, சங்கடம் அது ஒரு அளவில் இருக்குது. அந்த வாக்குகளை இப்போ வந்து 3வதா தாவேகா வரலைன்னா அந்த வாக்குகளை யார் அதிகமாக அறுவடை பண்ணியிருப்பாங்கன்னா அதிமுகவினுடைய கூட்டணி அறுவடை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வாக்குகளில் இப்போ வந்து அந்த வாக்குகள் சிதறுது. அது திமுகவுக்கு ஆதாயம். இப்போது திமுகவுக்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் வாக்குகள், இந்த நலத்திட்டங்களால் கிடைக்கக்கூடிய சில பெண்களுடைய வாக்குகள், இதில் இந்த தாவேகா கை வைக்க போகுது. அது அதிமுகவுக்கு ஆதாயம். இதில் எது அதிகமாக நடக்குதோ, எங்கே நடக்குது, இதையெல்லாம் பொறுத்து தான் தேர்தலுடைய முடிவுகள் நமக்கு வரும். ஆனால் கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து ஒரு மிக சுவையான ஒரு தேர்தல். பணத்தை வாங்கிட்டு இந்த முறை திமுகவில் பணத்தை வாங்கிட்டு விசிலுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகலையும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் இப்போ தான் நடந்தது. இதுக்கு முன்னாடி பணத்தை வாங்கிட்டாங்கன்னா அந்த ஓட்டு போட்டுருவாங்க, ஒரு ஓட்டுக்கு 4 ஓட்டு போடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 18 வயசு கீழே இருக்கிற வாக்களிக்க வாக்களிக்க முடியாது இருக்காங்க பாருங்க. அந்த பசங்கள்லாம் வந்து என்ன ஜென்சி ஓட்டுன்னா அதுக்கு அதை 2 கேட்டகரி போறீங்க. அதாவது 18 வயசுக்கு மேலே 18 ஸ்கூலில் இவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுனால அந்த பெற்றவர்களை போயிட்டு வந்து எனக்கு ஓட்டு கட்டாயம் இந்த முறை போடுங்க. அது எப்படி முன்னெல்லாம் அரசியல் போய் சத்தியம் வாங்கினா பிள்ளைங்க வந்து அப்பாட்ட அப்பா சத்தியம் பண்ணு, இந்த மாதிரி நீ தான் ஓட்டு போடுவியா அப்படின்ற விஷயமும் யதார்த்தமாக பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, இதுதான்னா தாத்தாக்கள் கூட பேரமாறல் போயிட்டு தாத்தா நீ டிவிக்கு இந்த நம்பர்ல ஓட்டு போடு தாத்தா அப்படின்ற விஷயமும் உருவாயிருக்கு. இது ஒரு விசித்திரமான தேர்தல். அதை சொன்ன ஒரு அதிர்ஷ்டசாலியை வந்து விஜயா பார்க்குறேன். ஏன்னா ஒரு உட்கட்டமைப்பு வந்து பூத் கமிட்டியில் வந்து திமுக அதிமுக உட்கார போது சின்ன பிள்ளைங்க தான் உட்காருது. அந்த அளவுக்கு பயிற்சி பெற்றவர்களும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு உறுதி செய்யப்பட்ட ஓட்டாக இருக்குது. இதுக்கு மேலே நான் எதிர்பார்த்து 1.40 கிட்ட நிறைய கிட்ட 1 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த 40 இறங்குதா ஏறுச்சுன்னா யாருக்கு மிகப்பெரிய சரிவு? 2 திராவிட கட்சிக்கு, ஒரு கட்சிக்கு பெரிய சரிவு ஏற்படும். விஜயில எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 2 கட்சியினுடைய ஓட்டுகளையும் வாங்குறாரு. திமுக ஓட்டுகளையும் வாங்குறாரு, அதிமுக ஓட்டுகளையும் வாங்குறாரு. அதில் சமபலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வேண்டான்றவங்க அதிமுக தாவேக்கு ஓட்டு போடுறாங்க, அதிமுக வேண்டான்றவங்க தாவேக்கு ஓட்டு போடுறாங்க. இப்படி இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஒரு லக்கி. அதை விட 1 வருஷம் அண்ணாமலை ஆதரவாளர்களும் தாவேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாம் தமிழ்ந்தும் தாவேக்கு போகுது. இதான் சொல்ல இந்த தேர்தலுடைய அதிர்ஷ்டசாலியா விஜய் இருப்பதனால விசிலுக்கு நிறைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் நீங்க பணத்தை ஒரு முக்கிய காரணமா வந்து சொல்றீங்க. 2 கட்சிகளும் கொடுத்திருக்காங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி. தாவேக்காவினரும் பணம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைக்குதுல்ல. இப்ப சென்னையில ஆதவர்ஜுனா தரப்புல இருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரே கொடுத்தாரு நான் சொல்ல, அவர் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு செய்தி கிடைக்குது. அதே மாதிரி மற்ற பகுதிகளிலும் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது. 1000 ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்காங்க, 2000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க, அல்லது பரிசு பொருட்கள் மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் தாவேக்கா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற செய்திகள். அது வந்து என்னன்னா ஆதவர்ஜுனா மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வல்லம் படைத்தவர். அப்படி இருக்கும்போது கார்த்தி வந்து எதிர்க்கக்கூடியவரும் அவரும் மிகப்பெரிய வல்லமை படைத்தவர், பொருளாதாரத்தில் வல்லம் படைத்தவர்கள். இரு துருவங்கள் மோதுகிற போது அங்கே சில விஷயம் நடக்கதான் செய்யும். காமனா 210 தொகுதிகளும் பார்க்குற போது தாவேக்கா வந்து கேண்டிடேட்டே நிறைய பேருக்கு தெரியாது. விசில் சின்னம் விஜய் இந்த மோத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்களோ இல்லையா, கேண்டிடேட்ன்றதே பிரச்சாரத்தில் கூட பெருசாக ஈடுபடலை. நிறைய தொகுதிகளில் தெரியல, முகமே யாருன்னு தெரியாதுங்க, பேர் கூட தெரியாதுங்க, ஆனால் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த காலத்தில் ஒரு விஜய் சொன்ன மாதிரி விசிலுக்கும் விஜய்க்கும் தான் ஓட்டு, வேட்பாளருக்கு ஓட்டு இல்லை. இது பார்ட்டி கட்டமைப்பு நிர்வாக அரசியலுக்கு செயல்படுறதுக்கான ஓட்டு அல்ல அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு விதமான இது ஒரு வேவ், அவ்வளோதான். இந்த வேவ் கண்டினியூட்டி ஆகுதான்னு சொல்ல முடியாது. இந்த தேர்தலுக்கு இது அவ்வளோதான். அடுத்த தேர்தல் என்பது காட்சியே வேற. இப்போ அண்ணாமலை ஒரு கால ஆரம்பித்தால் மாற்றங்கள்னு சொல்லலாம், நிச்சயமா அப்படியே டோட்டல் என்டையர் சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ மக்கள் பொதுவாக என்னன்னா மாற்றத்தை விரும்புறாங்க. ஸோ 2 கவர்மெண்ட் திராவிட கட்சி வேணா புதுசாக வரணும் அப்படின்ற உணர்வு உருவாயிடுச்சு. அந்த உருவாக்குறத இவர்கள் புதியவர்கள் பயன்படுத்திக் கொள்வாங்களா, பயன்படுத்த மாட்டாங்க, எதிர்வருகால அரசியல் தான் இருக்கு. ஆனா இனி வரும் காலத்து இந்த பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலான்ற கலாச்சாரம் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு உதாரணத்துக்கு பிரதர், ஒரு இடத்துல காரைக்குடியில் ஒரு பெண்மணி, நான் வந்து பேசுகிறப்போ எங்கள் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, 5000 ரூபா பணம் வாங்கிட்டேன், அதுக்கு ஒரு பொருளை வாங்கிட்டேன், அதுக்கடுத்து 1000 ரூபா அதிமுக குடிச்சு திமுக குடிச்சு, அதை வந்து நான் ஒரு செலவு பண்ணிட்டேன், ஆனால் நான் தாவி கொட்டேன் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட அந்த புள்ள வந்து 2 குழந்தைகள் இருக்குது, கிட்டத்தட்ட அது ஒரு 30 வயசு ஆக நினைக்கிறேன். அந்த புள்ள வந்து அந்த பெண்மணி வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இந்த திமுக என்ன செஞ்சுன்னா கடைசி நேரத்தில் இப்போ இந்த ஆண்களுக்கு கொடுத்தா ஓட்டு போட மாட்டாங்க, பெண்களுக்கு கொடுத்தா ஓட்டு போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைக்கு 5000 ரூபா
ரூபா கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் அது ஓட்டாக மாறலை. ஸோ அவங்க திமுக என்ன பண்ணால் பெண்கள் விசுவாசமாக ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு காரண ரீதியாக கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் அதுவும் இம்பாக்ட் உருவாக்கல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா தாவேக்கு வெறும் இளைஞர் ஓட்டு மட்டும்தான் அதிகமாக அளவு, அப்படியும் ஜென்சி ஓட்டு மட்டும் தான் சொல்லி சொன்னாங்க. அதுவும் இல்லை, எல்லா வயதுக்கு உட்பட்டனும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா வயதுக்கு உட்பட்டான விஷயங்கள் வந்து என்னன்னா ஒரு சேஞ்சஸ் வேணுன்ற எண்ணம் நீங்க உருவாச்சு. சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இளைஞர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது உங்களுடைய கருத்தா இல்ல மக்கள் கருத்தா கருத்து, அப்படிங்கிற மக்கள் ஒரு கருத்து. பார்வை. ஒரு பக்கம் வந்து மக்கள் உங்க மீது விமர்சனம் வைக்கப்படும், அதே மாதிரி உங்களை பிடிக்காதவங்க கூட அதை சொல்லலாம். ஆனா மற்ற அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய அரசியலை கவனிக்கக்கூடியவங்க எப்படிங்க நீங்க இப்படி உண்மைக்கு மாறான செய்தியை வந்து இதுல பதிவு இன்னொரு விஷயம் பதிவிடுறேன். அப்படின்னு அது சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பதிவிடுறேன். அது கருத்தியல் சொசைட்டி வந்து வெவ்வேறுபட்ட கோணங்கள் கருத்தியல் இருக்க ரீதியா இந்த அரசியலை அணுகக்கூடியவங்க என்னங்க இவர் இஷ்டத்துக்கு அவர் நினைச்சதெல்லாம் பேசுறாரு, அவர் என்ன டிவி கேட்ட காசு வாங்கிட்டாரா? நீங்க உங்களுடைய கருத்து கணிப்புகள் இதுக்கு முன்னாடி வந்த போதெல்லாம் கூட நீங்க டிவி கேட்க அதிக வாக்கு சதவீதம் கொடுத்திருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இவரு தாவேக்காவுக்காக வேலை பார்க்கறாரா அப்படிங்கிற வரைக்குமே பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்து இப்ப கூட வரும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு அப்படிதான் இருக்கு செய்யும். ஆனா ஆக்சுவலா தாவேக்காவுடைய ஓட்டு இருக்குன்னு முதல்ல உடைச்சு நான் தான். அது ஒத்துறீங்களா இல்லையா? முதல்ல உடைச்சு நான் தான். பெண்கள் ஓட்டுலாம் டிரான்ஸ் ஆகுது. இதுக்கு மேல் நான் பேசி ஒரு புரோஜனம் ஓட்ட மாற போதில்லை. சரி, அப்படியே வச்சாலே ஒரு அரசியல் ஆய்வாளரா இன்னைக்கு அப்படி சொல்ல போனா தாவேக்கா உங்களுக்கு எதுவும் பேக் எண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுது? இது வரையும் பேக் எண்ட்ல முன்னே இல்லை. இதுதான் உண்மை. பேக் எண்ட்ல அப்புறம் நீங்க வந்து முதல் முறையா அதை உடைச்சன்னு வேற நீங்க இல்ல முதல் முறையை உடைச்சேன்னு சொன்னா விஜயால ஒரு இம்பாக்ட் இருக்கிறத நான் பதிவு பண்ணேன். ஒரு அரசியல் ஆய்வாளரா ஆலோசகராக இருக்கிற போது கட்டாயம் 2 கட்சிகளுடைய ஓட்டுகள் இருந்து இது பிரிக்கப்படுறதை நான் பதிவிட்டு இருக்கேன். ஒழிய விஜயால வந்து எனக்கு ஒரு லாபமோ இல்ல அந்த சார்ந்தவர்களால லாபமோ என்ற விஷயம் எனக்கு இல்லை. ஏன்னா அவனுக்கும் எனக்கான ஒரு தொடர்புகள் என்பது மிக குறைவு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவிடம் பணம் வாங்கி கொண்டு நான் வந்து ஒரு பதிவுன்றதுக்கு அளவுக்கு நான் இல்லை. இதுவரை கிட்டத்தட்ட ஏறத்தாழ 27 ஆண்டுகளா அந்த ஒரு தவறை நான் செய்யல. ஆனா டேட்டா வேணும், என்கிட்ட அணுகணும், விவரம் வேணும், அது கொடுப்பேன். ஆனால் கருத்தியலாக பதிவிடுவதில் நான் தெளிவாக இருப்பேன். எனக்கு ரெப்புடேஷன் நான் விடவே மாட்டேன். அதெல்லாம் கரெக்டாக தான் பதிவிடுவேன். ஸோ விஜய் அவர்கள் அப்படி சொல்ல போனால் இப்போ எல்லாருமே ஒத்துக்கிறாங்களா இல்லையா? நான் சர்வே விட்ட பிறகு இன்னைக்கு விஜயோடு கட்டாயம் இம்பாக்ட் ஒத்துறாங்க இல்லையா? நான் அந்த ஓட்டு எனக்காக சொன்னேன் 1,40,00,000 ஓட்டு எந்த பதிலையாவது மாற்றி சொல்லியிருக்கேன். இந்த ஓட்டு இருக்கு, 31% ஓட்டு கட்டாயம் இருக்கு, 25-30 ஓட்டு. அது எவ்வளோ ஏறுது இறங்க தான் நாங்கள் என்ன போட்ட ஆட்கள் பார்க்க வேண்டியது விஷயம் இருக்கு. கட்டாயம் 2 கட்சி வந்து பெருசாக பதிவு பண்ணது உங்களை தொடர்ந்து பதிவிட்டு வரேன், தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? லயனா டேட்ஸ் இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion'a Premium Dates. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.